4 நாட்களாக ஆட்டம் காட்டி வந்த பெஞ்சல் புயல் வட தமிழகம் புதுச்சேரி இடையே கரையை கடந்தது. ஒரு சில சேதங்களுடன் தனது பயணத்தை முடித்தது பெஞ்சல். பெஞ்சல் புயல் கரையை கடந்தபோது புதுச்சேரியில் 90 கிலோமீட்டருக்கு அதிகமாக வீசிய பலத்த சூறை காற்று. பெஞ்சல் புயலால் பல இடங்களில் மரங்கள், மின் கம்பங்கள் முறிந்து விழுந்து சேதம். புதுச்சேரியில் கரையை கடந்த புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகும் புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை. புதுச்சேரியில் இதுவரை இல்லாத வகையில் 40 சென்டிமீட்டர் மழை பதிவு. வரலாறு காணாத மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் புதுச்சேரி. தொடர் மழையால் புதுச்சேரி கடற்கரை சாலையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீர். புதுச்சேரி ECR சாலை, காந்தி வீதி, புசி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கிய வெள்ளம். சென்னையில் பெய்த கனமழையால் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீர். ரங்கராஜபுரம் சுரங்கப்பாதையில் போக்குவரத்து நிறுத்தம். சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சி. சாலைகள், சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை புளியந்தோப்பில் சூழ்ந்த மழை வெள்ளத்தால் படகுகள் மூலம் மக்கள் மீட்பு. கூடுவாஞ்சேரியில் JCB இயந்திரம் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்ட மக்கள். சென்னையில் சாலைகள், குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணிகள் தீவிரம். சென்னையில் மின் மோட்டார்கள் மூலம் விடிய விடிய முழு வீச்சில் மழைநீர் வெளியேற்றம். சென்னை மெரினா கடற்கரை லூப் சாலையில் பெஞ்சல் புயலால் சரிந்து விழுந்த போலீஸ் பூத். சேப்பாக்கத்தில் வேரோடு சாய்ந்து விழுந்த மரத்தை அகற்றிய தீயணைப்புத்துறை வீரர்கள். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர். நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கடும் அவதி. கனமழை வெள்ளத்தால் சென்னை மற்றும் ECRல் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிப்பு. மழைநீர் வடிந்ததும் மின் விநியோகம் வழங்கப்படும் என மின் வாரியம் தகவல். புயல் எச்சரிக்கையால் மூடப்பட்ட சென்னை விமான நிலையம் நள்ளிரவு முதல் செயல்பட தொடங்கியது. பெஞ்சல் புயல் கரையை கடந்ததும் அதிகாலை முதல் விமான சேவைகள் தொடக்கம். கடலூரில் பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு. மரத்தை வெட்டி அகற்றிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை. தொடர் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேக்கம். செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், ஆசிரியர் நகர், ஸ்ரீ சாய் லட்சுமி நகரில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழைநீர். இடுப்பு அளவு தேங்கிய மழைநீரால் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் தவிப்பு. விழுப்புரம் மரக்காணத்தில் கனமழையில் சிக்கி தவித்த நாடோடி இன மக்கள் பத்திரமாக வெளியேற்றம். குமுதம் செய்தியின் எதிரொலியாக முகாம்களில் தங்க வைத்த அதிகாரிகள்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஹஸ்பா பகுதியில் மரம் முறிந்து விழுந்து அரசு பள்ளியின் மேற்கூரை சேதம். அரக்கோணம் இரட்டை கண் சுரங்க பாதையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மழை காரணமாக நெய்வேலி NLC சுரங்க நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிப்பு. மின் உற்பத்தி தடையின்றி நடைபெற்று வருவதாக NLC நிர்வாகம் விளக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஏரிகள் நிரம்பி 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் அவதி. சாலையில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து மாற்றம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம். இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு வரும் 10ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. மழைநீர் சூழ்ந்ததால் தீவு போல் காட்சி அளித்து திருமழிசை சிட்கோ தொழிற்பேட்டை. 40 தொழிற்சாலைகளில் வெள்ளம் புகுந்ததால் உற்பத்தி பாதிப்பு. புயல் மழையால் சென்னையிலிருந்து செல்லும் ரயில்கள் தாமதம். காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் அவதி. சென்னையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வார் ரூமை ஆய்வு செய்த முதலமைச்சர். உதவிகள் தேவைப்படும் மக்களுக்கான பணிகள் தொடரும் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் கனமழையால் ஒரே நாளில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக அதிகரிப்பு. KK நகரில் கடைக்கு சென்ற லால் சலாம் திரைப்படத்தின் விசுவல் எடிட்டர் பிரவீன்குமார் மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் அனுமதி. சென்னை வேளச்சேரியில் அறுந்து கிடந்த மின் கம்பியை மிதித்து உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு நிதி உதவி. சக்திவேலின் குடும்பத்திற்கு மின் வாரியம் சார்பாக 5 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. தமிழகத்தில் 144 முகாம்களில் 5000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். தமிழகத்தில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மருத்துவ முகாம். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என அறிவிப்பு. கனமழையால் சென்னையில் இன்று நடைபெறவிருந்த வங்கி தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வுக்கான புதிய தேதி பின்னர் வெளியிடப்படும் என அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தனியார் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து. 30க்கும் மேற்பட்டோர் காயம். பராமரிப்பு காரணமாக சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்றும் செயல்படாது. பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. ஆந்திராவில் 2 வெவ்வேறு பகுதியில் நடந்த சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. விபத்து தொடர்பாக CCTV காட்சி வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. வங்கதேசத்தில் மேலும் 2 இந்து துறவிகள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. சின்மோய் கிருஷ்ணாவுக்கு உணவு வழங்க சிறைக்கு சென்றவர்கள் கைது செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு. சிரியா உள்நாட்டு போரில் அலெப்போ நகரை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள். அலெப்போவில் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ரஷ்யா, சிரியா போர் விமானங்கள் தாக்குதல்.
சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்வு 16 ரூபாய் உயர்ந்து 1980 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரை ஹைபிரிட் முறையில் நடத்த பாகிஸ்தான் சம்மதம். ஐசிசி போட்டிகளில் பாகிஸ்தான் அணியும் இந்திய மண்ணில் விளையாடாது என பாகிஸ்தானின் நிபந்தனை. இந்திய அணிக்கு எதிரான ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான் அணி 43 ரன் வித்தியாசத்தில் வெற்றி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் தென்னாப்பிரிக்கா முன்னேற்றம். ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடித்த தென்னாப்பிரிக்கா. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இந்திய கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷ் சீன வீரர் ஸ்லிரன் மோதிய 5வது சுற்று ஆட்டம் டிரா. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணியை வீழ்த்திய மோகன் பகான். ஐதராபாத் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் மும்பை அணி வெற்றி. ப்ரோ கபடியில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை பந்தாடிய ஜெய்ப்பூர். பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பாட்னா பைரேட்ஸ் வெற்றி.